பாக்கியசாலி 4 பிள்ளைகளின் தந்தை நல்ல சேவை செய்தார். சில காலம் நோயிட்டு இருந்தார். மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் அமரத்துவம் அடைந்தார். அது அவருடைய வாழ்க்கை நாங்கள் எல்லாரும் பார்த்து பாராட்ட வேண்டிய ஒரு முறையாக இருக்கிறது என்பதை கூறுகிறேன். இப்பொழுது கோப்பாய் ட்ரைனிங் காலேஜ் அதிபர் ஸ்ரீஸ்கந்த மூர்த்தி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார். நீண்ட துயில் கொள்ளும் எங்கள் ஐயா அவர்களை வணங்கி, எங்கள் ஐயா அவர்கள் எங்களுடைய அருமை தூதரர், எங்களுடன் உடன் கடமையாற்றும் தூதரர் கலாநிதி திருநாவுக்கரசு ஐயாவுடைய தந்தையார். மிகவும் பண்பானவர், நல்ல மிடுக்கானவர், சுய கௌரவத்தோடு தனது காலிலே நின்று மிகவும் பெருந்தன்மையோடு வாழ்ந்தவர். நாங்கள் இங்கே திருநாவுக்கரசு ஐயாவை தரிசிக்க வருகின்ற போதெல்லாம் எங்களுடைய ஐயாவுடன் உரையாடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய கதையின் நல்ல ஆழமான கருத்திற்கும் பட்டறிவு நிறைவாக இருந்தது. நல்ல சிந்தனைகளை எங்களோடு கலைத்துக் கொள்வார். அவர் இளமையிலே தனது துணைவியாரை இழந்த போதிலும் கூட 4 பிள்ளைகளுக்கும் நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மூத்த சகோதரராக இருந்து 4 பேரையும் வழிகாட்டி 3 அருமை செல்வங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் சிறப்பாக இருப்பதற்கும், இங்கே எங்களுடைய திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் படிப்படியாக மிகவும் ஒரு சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக கலாநிதி பட்டம் வரைக்கும், இனி அவர் கல்வியிலே பெறுவதற்கு எந்த பட்டம் இல்லை, அந்த அளவுக்கு படிப்படியாக பட்டதாரியாகி முதுகலை மாறி பட்டம் பெற்று கலாநிதி பட்டம் பெற்று இன்று கல்வி உலகம் யாவும் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமகனாரை எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே கல்வி சம்பந்தமாக, இலக்கியம் சம்பந்தமாக, நல்ல தத்துவம் சம்பந்தமான கருத்துக்களை கேட்பதற்கு பல பேர் இந்த வீட்டுக்கு படையெடுப்பது வழக்கம். அப்படியான ஒரு அற்புதமான அருமையான புதல்வரை கல்வி உலகுக்கு தந்த எங்கள் ஐயாவுக்கு எங்களுடைய கலாசாலை குடும்பம் சார்பாகவும், சமூகம் சார்பாகவும், நல்லூர் மக்களுடைய சார்பாகவும் நன்றி கூறி, அவருடைய வாழ்க்கை சிவபூமியில் சிறப்பாக அமைந்தது போல தெய்வ உலகிலும் நல்லதாக அமைய எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்வேன். பின்னரும் எங்களுடைய சமூகத்திற்கு முன்னாள் தனாதிகாரியும் சமூக தொண்டனும் பத்திரிகை ஆசிரியரும் ஆவார். இப்போது அவர் நம்புகிறார். அவருடைய ஆத்மா இயல்பாக இயற்கையாக இறைவனடியை அடைந்திருக்கிறது. அவருடைய இறைவனடி செய்கின்ற அந்த நிகழ்ச்சி எனக்கு முன்னால் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் வாங்கி கொண்டு போய் தங்கச்சி வாங்கி கொண்டு அவன்கிட்ட கொடுக்கும். நீங்க வாங்க இந்த சாமியாரில் வைங்க. இப்படியே வாங்க.
துணியாண்டு வச்சிருக்காங்க. கணக்கிடவில்லையோ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் அப்போ யார் எழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் அப்போ யார் எழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் பொறக்கையிலே ஒருத்திக்குத்தான் பாரம் பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு பாரம் பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு பாரம் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் நிறுத்தி வைக்க யாராலே ஆகும் போகும்போது யாரிடமும் சொல்லாமல் போகும் போகும்போது யாரிடமும் சொல்லாமல் போகும் அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொள்ளி வச்சா போச்சு அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொள்ளி வச்சா போச்சு தூங்கிவிட்டா ஓடிவிடும் வாங்கிவிட்ட மூச்சு தூங்கிவிட்டா
மூச்சு பெத்தெடுத்த வயறுகள் தான் பத்திக்கிட்டு எரியும். பெத்தெடுத்த வயறுகள் தான் பத்திக்கிட்டு எரியும். பிள்ளை குட்டி இல்லாத எமனுக்கு என்ன புரியும்? பிள்ளை குட்டி இல்லாத எமனுக்கு என்ன புரியும்? ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். பிறக்கின்ற போதே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பதும் பொய்தானே. உடம்பு என்பது உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு